இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. நான் கேட்கிறேன், ஒரு பச்சையோண்டு முட்டைக்கு இருக்கிற பலன் உனக்கு இல்லையா? 5 ரூபாய்க்கு வாங்குற ஒரு எலுமிச்சம் பழத்து மேல் இருக்கிற சக்தி உனக்கு இல்லையா? 2 ரூபாய்க்கு வாங்குற செந்தூர பொட்டுக்கு இருக்கிற வல்லமை உனக்கு இல்லையா? எலுமிச்சம் பழம் கண்டா உனக்கு ஓட மாட்டேங்குது கையும் காலும். முட்டைய கண்டா ஓட மாட்டேங்குது, முடிய கண்டா ஓட மாட்டேங்குது, கருப்ப கண்டா ஓட மாட்டேங்குது, நிழல கண்டா ஓட மாட்டேங்குது, கைகாலாம் நடுங்குது, கிட்டுகிடுன்ற. பிச்சி பூவை கண்டா பிடிக்கல, மல்லி பூவை கண்டா பயப்படுற, ரோசாவை கண்டா பயப்படுற, செம்பருத்தி பூவை கண்டா பயப்படுறையா. உன்னை போல கதிகட்டவன் உலகத்துல யாரையா இருக்கா? இவைகளை பார்க்கிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். மந்திரவாதம் செஞ்சா உன்னை அழிச்சிட முடியுமா? இஸ்ரவேலே, உனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, நாள் பார்க்கிறது இல்லை, நட்சத்திரம் பார்க்கிறது இல்ல, திசை பார்க்கிறது இல்ல, இல்ல 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 இல்ல. யாரோ என்னமோ செஞ்சு வச்சுட்டான் போறங்க. அதனால இப்போ ஒண்ணும் பிசினஸ் எல்லாம் யாரோ என்னமோ செஞ்சு வச்சுட்டான். அன்னையில இருந்து கார்ல பிடிச்ச பிரச்சனை, என்னமோ செஞ்சு வச்சு போட்டான். அதனால குடும்பத்துல வந்த பிரச்சனை, என்னமோ செஞ்சு விட்டான். என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் என்னமோ செஞ்சு விட்டான், என்னமோ செஞ்சு விட்டான், என்னமா செஞ்சான்? உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். மந்திர தந்திர சூனிய பலிக்காது. ஹல்லேலூயா. பயப்படாதே, தைரியமாறு. கர்த்தரோடு இருக்கிறார். மந்திரவாத செஞ்சதுனால உன் பிசினஸ் போகாது, உன் வேலை போகாது, உன் பிள்ளை வாழ்க்கை அழியாது, உன் குடும்பம் அழியாது. ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. இஸ்ரவேலே, உனக்கு நான் என்னென்னதை செய்தேன் என்று கொஞ்ச காலத்துல உலகம் உன்னை குறித்து சொல்லு. பயப்படாதீங்க. எதை குறிச்சு பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீர்கள். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் எந்த சக்தி உன்னை அணுகாது. யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாரு, வந்ததிலிருந்து வீடு விளங்கல என்ற இனி அதை சொல்லாத. விளங்காதவன் வந்ததுனால வீடு விளங்கல. இயேசுவ வீட்டுக்கு வருவா. யாரோ ஒருத்தி வந்துட்டு போனா அதனால வீடு நல்லா இல்ல. இனிமே இயேசுவ வீட்டுக்கு வருவா. அவ நம்பிக்கையை விட்டுடு. இயேசுவ ரத்தத்தை சொல்லு. இயேசுவ ரத்தத்தை வீட்டுல தெளிச்சிரு. வீடை சுற்றி சகரியா 2:5 படி கர்த்தர் அக்கினிமயமான வேலையை வைத்திருக்கிறார். உன் வாகனத்தை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி, உன் பிள்ளைகளை சுற்றி தேவனுடைய அக்கினி வேலி உண்டு. 91 சங்கீதத்தின்படி தேவனுடைய சிறகுக்குள்ளே நீ பொதிந்து மறைந்து பாதுகாக்கப்படுகிறாய். எந்த வலு சர்ப்பமும் உன்னை தீண்டாது. சாத்தானின் கிரியைகள் உன்னை அணுகாது. விசுவாசிக்கிறீர்களா? இது சாபத்தீரானவன், சாபத்தை சொல்லும்படி புறப்பட்டவன். தெய்வம் அவன் வாயை மாற்றி, வார்த்தையை மாற்றி இஸ்ரவேலுக்கு தந்த வார்த்தை. இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனக்கு ஒப்பானவன் வேறு இல்லை. கண்களை மூடுவோமா?